ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பட் ப்ராப்ளம் என்னன்னா, இன்டர்நெட்டில் ரொம்ப கன்ஃபியூஷன். யாரும் கிளியராக ரோட் மேப் கொடுக்க மாட்டாங்க. சம் பீப்புள் சொல்லுவாங்க 3 months ஜாப், நோ கோடிங் ரெக்வைர்ட், இசிஏஐ கரியர். பட் ட்ரூத் என்னன்னா, 1 month டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. பட் 1 month ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக 1 month ரோட் மேப் கொடுக்குறேன், ஜீரோல இருந்து கிளாரிட்டி வரைக்கும். போன வீடியோ நீங்க பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் எங்களோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவை நான் செக்ஷன் வாரியாக பிரிச்சிருக்கேன். லைக் ஒரு வேரியஸ் செக்ஷன்ஸ், நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி எப்படி படிக்கணும், எந்த ஆர்டரில் போகணுன்று டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ செக்ஷன் 1 என்னன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா சயின்ஸ்ன்றது டேட்டா ப்ளஸ் திங்கிங் ப்ளஸ் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ். ஸோ நீங்கள் கோடர் இல்லைனா கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னன்னா பைத்தான், எஸ்கியூஎல் அண்ட் மிஷின் லேர்னிங். இப்போ டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் 2, அதாவது நம்ம இந்த டேட்டா சயின்ஸோட ரோட் மேப்பை எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வீக் 1, பைத்தான் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணணும். லேர்ன் பண்ணுங்க. என்னென்ன லேர்ன் பண்ணணும்? வேரியபிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரி, லூப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர்ஸ் லிஸ்ட்டில் மேக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது, ஸ்மால் லாஜிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. லைக் இம்பார்ட்டண்ட்டாக 2 விஷயம் சொல்கிறேன். டெய்லி அட்லீஸ்ட் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் வீடியோஸ் பார்க்காதீங்க, கோட் டைப் பண்ணுங்க. உங்களோட ஒரே கோல் இந்த வீக்கில் இருக்க வேண்டியது ப்ரோக்ராமிங் ஃபியரை ரிமூவ் ஆகணும். ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு போகலாம். வீக் 2, டேட்டா அனாலிசிஸ். இப்போதான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ணுறது, மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது, காலம்ஸ் ஃபில்டர் பண்ணுறது, பேசிக் கிராப்ஸ் கிரியேட் பண்ணுறது. போன வீடியோலயே டேட்டா அனலிஸ்டோட ஒரு ஃபுல் ரோட் மேப் போட்டிருந்தேன். அதை பார்க்கலனா பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு டேட்டா அனலிஸ்ட் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணுன்றத கற்றுட்டு வந்துடுங்க. ஆக்சுவலி வீக் 2ல் நீங்கள் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா மீன், மீடியம், மோட், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் கற்றுட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் மார்க்ஸில் ஆவரேஜ் எவ்வளோ, ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வீக் 3, எஸ்கியூஎல் ப்ளஸ் அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எஸ்கியூஎல் ரியல் வேர்ல்டில் டேட்டா எல்லாம் டேட்டா பேஸில் தான் இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எஸ்கியூஎல் பற்றி எல்லா ரோட் மேப்லேயும் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ எஸ்கியூஎல் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மோஸ்ட்டாக லேர்ன் பண்ண வேண்டியது செலக்ட், வேர், ஜாயின், குரூப் பை. ஃபார் எக்ஸாம்பிள், டாப் 5 கஸ்டமர்ஸ் யார், டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்சோ நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. வை, ஹவுன்னு கொஷின்ஸ் கேட்கணும். அப்போ தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் அதிகமாகும். ஸோ உங்களோட கோல் எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, டேட்டாவில் இருந்து ஆன்சர்ஸ் எடுக்க தெரியணும். இதுவே அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி பேசிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், கோரிலேஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது டேட்டாவிலேருந்து மீனிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியணும். சரியா? ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆட்ஸ்னால தானே அப்படின்ற ஒரு கொஷின் நம்ம எழுப்பணும். ஸோ 2 வேரியபிள்ஸும் ரிலேட்டடாக இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம். வீக் 4, மிஷின் லேர்னிங் ப்ளஸ் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் மெயின் பார்ட். மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ், சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரெக்ரெஷன் வெர்சஸ் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கணும்னா, லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ப்ரைஸிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுங்க, பாஸா ஃபெயிலான்னு ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மிஷின் லேர்னிங் வச்சு பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன நீங்கள் டூல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்கிட் லேர்ன் அப்படின்ற டூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எம்எல்லும் படிச்சிட்டிங்க. ஆல்மோஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ஏற்ற எல்லா டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்தாச்சு. இப்போது உங்களுக்கு ஒரே வேலை தான் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அனாலிசிஸ் டேஷ்போர்ட், ஸ்டூடெண்ட் மார்க் ப்ரெடிக்ஷன், சிம்பிள் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்க. ஸோ ப்ராஜெக்டை கிட்டப்பில் அப்லோட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷனாக ஆட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை டிப்ளாயும் பண்ணி உலகத்துக்கு காமிக்கணும். அப்போ தான் உங்களோட திறமை எங்களுக்கு தெரியும். எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிஸ்க்கும் தெரிஞ்சு உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம செக்ஷன் 2. நம்ம செக்ஷன் 2ல ரோட் மேப்பா என்னென்ன படிக்கணும், எப்பப்போ படிக்கணும்னு பார்த்தாச்சு. ஸோ செக்ஷன் 3ல என்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி ரொட்டீன். அதாவது நீங்க டெய்லி என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத சொல்ல போறேன். 2 ஹவர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. 2 ஹவர்ஸ் நீங்க லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 ஹவர் ப்ராஜெக்ட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ டோட்டலா ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ் படிச்சாலே போதும். கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே. நீங்க எல்லாமே ரெகுலரா இதே மாதிரி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. அது ஒரு 3 மந்த்ஸ்ல இருக்கலாம், 2 மந்த்ஸ்ல இருக்கலாம். ஏன் நீங்க படிச்ச உடனே கூட உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ நம்ம செக்ஷன் 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா இந்த மாதிரி பிக்கஸ்ட் மிஸ்டேக்கை பண்ணவே செய்யாதீங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, டுட்டோரியல் அடிக்ஷன் ஆகுறது, காப்பி பேஸ்ட் கோடிங், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, எஸ்கியூஎல் ஸ்கிப் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு மைண்ட் செட் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்கிப் பண்ணுறது, எம்எல்க்கு டைரெக்டாக ஜம்ப் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போதான் உங்களால் ஒரு ஃபுல் டேட்டா சயின்டிஸ்டாக ஆக முடியும். இப்போது நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட சேலரி ரேஞ்ச் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ சேலரி ரேஞ்ச் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு 4 LPAலேருந்து 9 LPA வரைக்கும் இருக்கும். இதுவே நீங்கள் 1 to 3 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா 8 LPAலேருந்து 14 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஒரு 3 to 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 12 LPAலேருந்து 22 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதுவே 6லேருந்து 10 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னா 20 LPAலேருந்து 40 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் 10+ இயர்ஸ் நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா 40 LPAலேருந்து 60+ LPA வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கிடைக்க. எல்லா டாப் MNC கம்பெனிஸ்லும் இதுக்கு ஹை டிமாண்டில் இருக்க ஜாப்னா அது டேட்டா சயின்டிஸ்ட் தான். ஸோ நான் 1 மந்த்ல நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. பட் நீங்கள் டேட்டா புரிஞ்சிக்கலாம், பேசிக் எம்எல் பில்ட் பண்ணலாம், கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணலாம். அதுதான் ரியல் பிகினிங். இப்போ இந்த ரோட் மேப்பை நீங்கள் சீரியஸாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ பண்ணுங்க, மோர் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. சக்ஸஸ் ஸ்லோவாக வரும், பட் கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். அண்ட் டாடா பை ஃப்ரம் அஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.